அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. இமாம் மஹதி அப்படின்னு சொல்லும்பொழுது இன்னைக்கு தேதிக்கு முஸ்லிம் அல்லாத மற்றவர்களுக்கும் கூட அவரை பத்தி தெரியும். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில உலகம் முழுக்க அனிதம் மட்டுமே மேலோங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இறைவனால ஒருவர் அனுப்பப்படுவார், அவர் இந்த உலகத்தை நீதியால் நிரப்புவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அந்த ஒருத்தர் யார் அப்படின்னா அவர் தான் இமாம் மஹதி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். இன்னைக்கு சோசியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு இந்த இமாம் மஹதியை பத்தின அறிமுகம் மிக நிச்சயமாக உண்டு. பொதுவா இந்த மாதிரி டாபிக் எல்லாம் நம்ம அன்னூர் சேனல்ல தான் போடுறது. ஆனா இதுல ஏன் நம்ம போடுறோம் அப்படின்னா, வரலாற்று ரீதியாக சில விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது உலகம் முழுக்க இக்கட்டான ஒரு சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு எங்க இருந்தோ வரக்கூடிய ஒரு சூப்பர் ஹீரோ அந்த மக்களுக்கு ஒரு விடிவை கொடுத்துட்டு போயிடுவார். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது வரலாற்று ரீதியாக இமாம் மஹதியை பத்தி நம்ம இதுலயும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இதுல பேசுறோம். இமாம் மஹதியை பொறுத்த வரைக்கும் மத்திய கிழக்குல நடக்கக்கூடிய ஒரு தீவிரமான யுத்தம். இந்த தீவிரமான யுத்தத்திற்கும் இமாம் மஹதியோடைய வருகைக்கும் தொடர்பு இருக்கிறதா அப்படின்னு சில சகோதரர்கள் கூட கேட்டாங்க. அது உண்டு அப்படின்னு நாமளும் சொல்லியிருக்கோம், அவங்களுக்கும் தெரியும். அப்படின்னாலும் இப்ப இது எப்படி நீங்க பாக்குறீங்க, உங்களுடைய கண்ணோட்டம் என்ன அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில இமாம் மஹதி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, வெறுமனே அவர் ஒரு மார்க்க அறிஞராக, ஒரு ஆன்மீக தலைவராக மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ஆட்சியாளராக வருகிறார். அந்த ஆட்சியாளர் வெறும் சவுதிக்கோ அல்லது யுஏஇக்கோ அல்லது பஹ்ரைனுக்கோ குவைத்துக்கோ வரக்கூடிய ஆட்சியாளர் அல்ல, ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் ஆட்சி செய்யக்கூடிய, அவர்களின் மீது முழுமையான அதிகாரம் இருக்கக்கூடிய ஒருவராகத்தான் இமாம் மஹதி அவர்கள் இருக்கிறார். இமாம் மஹதி அவர்களுடைய ஆட்சி எந்த எல்லை வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, நீங்க அந்த வேர்ல்டு மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும், அந்த துருக்கியில இருந்து ஆப்கானிஸ்தான் அது வரைக்குமான எல்லைகள் தான் அவருடைய ஆட்சிக்குரிய இடமாக இருக்க போகிறது. அப்ப அவ்வளவு பெரிய ஆட்சிக்கான நிலப்பரப்பு அவருக்காக தயாராக வேண்டும் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் வீக் ஆகணும், எல்லைகள் உடையணும். அப்ப எல்லைகள் உடையுது அப்படின்னு சொன்னா மக்கள் களத்துக்கு வரணும். மக்கள் களத்துக்கு அரசாங்கத்துக்கு எதிராக போராடணும் அப்படின்னா பொருளாதார சீர்குலைவு வரணும். பொருளாதார சீர்குலைவு வந்தாதான் மக்களுக்கு பசிக்கும், சாப்பாடு கிடைக்காது. அப்பதான் அவங்க புரட்சியில ஈடுபடுவாங்க. எல்லைகள் இந்த போர் காலகட்டத்துல கண்டிப்பா உடையும். அது நமக்கு பார்த்தாலே தெரியுது என்ன மாதிரியான நிகழ்வுகள் தற்போது நடந்துட்டு இருக்குன்னு. அப்ப இது மாதிரியான நிகழ்வுகள் வரும் பொழுதுதான் அவருடைய வருகைக்கு ரொம்ப தோதா இருக்கும். ஏன்னா அவர் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டு அரசாங்கத்தையும் எதிர்த்து போர் செய்யறதுங்கிறது மிக நிச்சயமாக வாய்ப்பு கிடையாது. இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்க வரலாற்று ரீதியா பாத்தீங்கன்னா தெரியும், அரசாங்கமே இல்லாத அந்த அரபு நாட்டுல அவர் ஒரு தலைவராக உருவெடுத்தார். அவர் தான் முதல் முறையா அரசாங்கத்தையே உருவாக்கி இருந்தார். அவங்களுக்குன்னு ஒரு ராணுவ அமைப்பு கிடையாது, அவர் உருவாக்கினார். அவங்களுக்குன்னு ஒரு நிர்வாக அமைப்பு கிடையாது, அதை அவர் உருவாக்கினார். இப்போ வரலாறு மறுபடியும் திரும்புது. இப்போ அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. தனித்தனி நாடுகளா பிரிஞ்சு இருந்தாலும் கூட அந்த நாடுகளுடைய சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப வரலாறு மறுபடியும் பழையபடி திரும்பணும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த எல்லைகள் உடைப்படணும், அரசாங்கங்கள் வீக் ஆகணும், மக்கள் தங்களுடைய தேவைகளுக்காக போராட்டம் செய்யக்கூடிய நிலைக்கு வரணும். அப்ப அந்த மக்களுக்கு ஒரு ஏக்கம் வரணும், யாராவது வரமாட்டாங்களா இறைவன் புறத்துல இருந்து அப்படின்னு. அப்படி ஒரு சூழல் வரும்பொழுதுதான் இவருடைய அந்த வருகை நடக்கும் அப்படிங்கிறது தான் நாம புரிஞ்சு கொள்ளக்கூடிய செய்தி. தற்பொழுது நிலவரம் மத்திய கிழக்குல என்ன மாதிரி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஈரானுடைய யுத்தம் வெறும் ஈரானோடு முடிந்து விடக்கூடிய ஒரு யுத்தம் கிடையாது. உலகம் முழுக்கவே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். உலகம் முழுக்கவே அது மக்களை போராட்டத்தை தூண்டக்கூடிய ஒரு நிலையில இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, மத்திய கிழக்குல நடக்கக்கூடிய அந்த போர் இந்தியால ஒவ்வொரு வீட்லயுமே பிரச்சனையை ஏற்படுத்துது. இந்த போர் தீவிரம் அடையும் பட்சத்துல நமக்கும் பசிக்க ஆரம்பிக்கும், நமக்கும் சாப்பாடு கிடைக்காத சூழ்நிலை உருவாகலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகும் பொழுது, உலகம் முழுக்கவே மிகப்பெரிய பிரச்சனைகள் நடக்கும் பொழுது, இந்த இமாம் மஹதி அவர்களுடைய வருகை கட்டாயமான ஒரு நிலையை உருவாக்கி விடுங்கிறதா நம்ம பாக்குறோம். தவிர அவர் வரும் பொழுது உள்நாட்டு ராணுவம் உட்பட, எல்லைகள் உட்பட, அரசு உட்பட எல்லாமே வீக் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது வெளிநாட்டு ராணுவங்கள் கூட அங்க இருக்கக்கூடாது. மத்திய கிழக்கு முழுக்க அமெரிக்க முகாம்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அதுவும் அமெரிக்காவுக்கு உள்ள இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கையை விடவும் மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய அவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகம். அப்ப அவங்க ரிட்டர்ன் போகணும் அப்படின்னா, இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஈரான் அங்க என்ன வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களில் இருந்து அமெரிக்கர்கள் வெளியே போகணும். அவங்க போனாதான் இவர் வருகைக்கு அந்த இடம் தோதா இருக்கும். அப்ப ஈரானுடைய அந்த காய் நகர்த்தல் மிக சரியா இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம். தவிர இப்ப இருக்கக்கூடிய முஸ்தபா கோமேனி அவர்கள், அதி உயர் தலைவர், அவர் ஒரு அறிவிப்பையே செஞ்சிருக்கிறாரு. எங்களுடைய போராட்டம் இமாம் மஹதி வரும் வரைக்கும் தொடரும். அவருடைய வருகைக்கு ஏத்த மாதிரிதான் எங்களுடைய திட்டமே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஈரானை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு மிக முக்கியமான
ஒரு ரோல் அவங்களுக்கு உண்டு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது இந்த இமாம் மஹதியோடைய வருகையில. எப்படி அப்படின்னா, அந்த ஹதீஸ்கள்ல நம்ம வந்து பாக்குறோம், கொரசான்ல இருந்து வரக்கூடிய ஒரு படை அவங்க வந்துட்டு முஸ்லிம் நாடுகள் எல்லாத்துலயும் ஊடுருவி பிடிப்பாங்க. அவங்க வந்து அல்லக்ஸாவையும் பிடிப்பாங்க, அவங்க மீட்டெடுப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பாக்குறோம். அன்னைக்கு யூதர்கள் தங்களுடைய சுவர்களுக்கு பின்னாடி, தங்களுடைய அந்த மரங்களுக்கு பின்னாடி எல்லாம் போய் ஒளிவாங்க. ஆனால் அவர்களால் தப்பிக்க முடியாது அப்படின்னு இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த ஹதீஸை படித்து ஒரு விஷயத்தை அவங்க உணர்ந்து கொண்டார்கள். ஈரான் இந்த கொரசான் வந்து நாம தான் அப்படின்னு. கொரசான் அப்படின்னு சொன்னா வரலாற்றுல ஆப்கானிஸ்தானும் இந்த ஈரானும் தான். அப்ப ஈரான் ஒரு விஷயத்தை உணர்ந்து கொண்டது. இந்த முன்னறிவிப்பில் நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. இமாம் மஹதியோடு நிற்க வேண்டியவர்கள் நாங்கள் தான் அப்படின்னு ஈரான் உணர்ந்ததனுடைய விளைவு தற்பொழுது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் இந்த அல்லக்ஸாவை நாங்க மீட்டெடுப்போம் அப்படின்னு அவங்க வெளிப்படையாவே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறத நம்ம வந்து பாக்குறோம். அல்லக்ஸாவை மீட்டெடுக்கக்கூடிய பொறுப்பு எங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ கவனிங்க, மொஸ்தபா காமெனி அவர்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம், இமாம் மஹதி வர வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும், அதுக்கு ஏத்த மாதிரிதான் நாங்க வந்து திட்டமே அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதை நாம பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் தெளிவாக புரிகிறது, இமாம் மஹதிக்காகத்தான் இவர்களே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு. தரைவழி தாக்குதலை என்னைக்கு அமெரிக்கா இங்க தொடங்குதோ ஈரான் மேல, உடனடியாக ஈரானும் யுஏஇ பக்ரைனுக்குள் நாங்களும் உள்ள வந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒருவேளை அவர்கள் உள்ளே நுழைஞ்சாங்க அப்படின்னா அது எங்க நாடு அப்படின்னு அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க. எது இந்த யுஏஇ பக்ரைனையும். அதை தொடர்ந்து அவர்கள் நேராக உள்ள நுழைஞ்சி போய்கிட்டே இருப்பாங்க அல்லக்ஸா வரைக்கும். நம்ம முன்னறிவிப்புல இருந்து இப்படி புரிஞ்சு கொள்றோம். தவிர ஈரானே வந்து இதை கிட்டத்தட்ட ஓப்பனா சொல்லும் பொழுது நம்ம அப்படிதான் விளங்கி கொள்ளுகிறோம். அப்ப நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, இமாம் மஹதிக்கான வேலைகள் தற்பொழுது ஜரூராக நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். அப்ப இமாம் மஹதியோடைய வருகை அப்படிங்கிறது சமீபமாக இருக்கிறது அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. ஆனா அவர் வரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு உண்டான வேலைகள் இங்க நடக்கணும். அந்த அரசாங்கங்கள் முற்றிலுமாக கலைய வேண்டும், நிர்மூலமாக வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்க நம்ம பார்க்கக்கூடிய செய்தி. ஏன்னா வரலாறுங்கிறது ஒரு 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 சக்கரம் மாதிரி தானே, அது கீழே இருக்கிறது மேல, மேல இருக்கிறது கீழேன்னு அதையே திரும்பி திரும்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்ப நம்ம திரும்பவும் சொல்றோம், இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்துல அரசாங்கங்கள் கிடையாது, நிர்வாகங்கள் கிடையாது, அவர்கள் தான் உருவாக்கினார்கள். அதே மாதிரி சூழலை மத்திய கிழக்கில் எட்டும் பொழுது இமாம் மஹதிக்கான அந்த இடம் வந்து திறக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இதுல இருந்து புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி. அப்ப இமாம் மஹதியுடைய வருகைங்கிறது தவிர்க்க முடியாததுங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிகிறது. சரி, அவருடைய ஆட்சி எல்லைங்கிறது துருக்கியில இருந்து ஆப்கானிஸ்தான் வரைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இது சாத்தியமா அப்படின்னு வந்து கேட்கறாங்க. காரணம் என்னன்னா, இப்போதைக்கு உங்களுக்கு வந்து மத்திய கிழக்கு மட்டும் தானே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஆப்கானிஸ்தானும் ஈரானும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்தே உள்ள போகலாம் அப்படின்னு. எங்க ஜெருசலம் வரைக்கும் போகலான்னு. 2 பேருமே குரசான் அந்த பகுதியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால அவர்களுடைய பொறுப்பு அவங்களுக்கு தெரியுது. இப்ப துருக்கி முஸ்லிம் நாடுகள்லயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு சொன்னாக்க, அதாவது தொழில்நுட்பத்துல அதிகமான முன்னேற்றம் கொண்ட ஒரு நாடு அப்படின்னு சொன்னா அது துருக்கி தான். அவங்க தான் எங்களுடைய அடுத்த டார்கெட் அப்படின்னு ரொம்பவும் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. இஸ்ரேல் ஈரானுக்கு அடுத்தபடியா எங்களுக்கு அடுத்த ஈரானே வந்து துருக்கி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப துருக்கி இன்னைக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, மறுபடியும் நீங்க ஈரான் மேல தாக்குதல் நடத்தினீங்கன்னா நாங்க உள்ள நுழையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நேரடியாக துருக்கியுடைய அதிபர் எர்டோகான் ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார். அப்ப இந்த அறிவிப்பு மூலியமாக துருக்கி போருக்குள் நுழைகிறதுங்கிறது நமக்கு தெரியுது. துருக்கி போருக்குள்ள நுழையுதோ இல்லையோ, துருக்கியின் மீது தாக்குதல்ங்கிறது கூடிய விரைவில் நடக்க இருக்கிறது. இவர்களாகவே சென்று தாக்குதலை நடத்தி போரை துவங்குவார்கள் அப்படின்னு. அப்ப அங்கேயும் ஆட்சி கலகலத்து போகும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பாக்குறோம். கூடவே சேர்ந்து பாகிஸ்தான், அதையும் நாங்க வந்து தாக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சுத்தி வளர்ச்சி அமெரிக்கா சொல்றதை நம்ம வந்து பாக்குறோம். ஏன்னா பாகிஸ்தான் கிட்ட அணு ஆயுதம் இருக்கு, அது உலகத்துக்கே அச்சுறுத்தல் அப்படின்லாம் சொல்ல தொடங்கி இருக்கிறாங்க. அதனால இதையெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது ஒட்டுமொத்தமா முஸ்லிம் நாடுகள், அந்த உலக வரைபடத்துல நீங்க பக்கத்துல இருக்கிற அந்த முஸ்லிம் நாடுகளை நம்ம பார்க்கும்பொழுது இது எதுவும் தற்பொழுது நிம்மதியாக இருக்க போவது இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். கிரேட்டர் இஸ்ரேலுக்காக இது எல்லாமே வந்து கலைக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இஸ்ரேல் இருந்துகிட்டு இருக்கும் பொழுது, இஸ்லாமிய நம்பிக்கைப்படி இறைவனுடைய திட்டம் வேற மாதிரியா இருக்கு. நீங்க கலைங்க, அது எனக்கு நல்லதா இருக்கும், நீங்க கலைச்சிட்டீங்கன்னா நான் எங்கால அனுப்பி எல்லாத்தையும் நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இறைவனுடைய திட்டம் இருக்குது. அப்படிதான் இதை நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது. ஆக இமாம் மஹதி அவர்களுடைய
அவருடைய அந்த வருகை அப்படிங்கிறது இஸ்லாமிய நம்பிக்கைப்படி உறுதியான ஒன்று. அப்ப அதுக்கான வேலைகள் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஆனா கண்ணு முன்னாடி நம்ம பார்க்கும் பொழுது இஸ்ரேலும் அமெரிக்காவும் வெற்றிகரமாக எல்லா இடங்கள்லயும் தாக்குதல் நடத்துற மாதிரி தெரியுது. ஆனால் இங்க நடந்து கொண்டிருப்பது அரசாங்கங்கள் வீக் ஆகணும், எல்லைகள் உடையணும். அது நடந்துருச்சு அப்படின்னா அப்புறம் மத்திய கிழக்குல இருந்து அமெரிக்க ராணுவ தளங்கள் அகற்றப்பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமாக அவருடைய வருகை நிகழ்ந்துவிடும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாம புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. பார்ப்போம் இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிறது முஸ்லிம்களுடைய நம்பிக்கையாக இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் எத்தனை வருடங்கள் இதுக்காக காத்திருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொன்னாக்கா விரல் விட்டு எண்ணக்கூடிய சில வருடங்கள்ல அவருடைய வருகை நடக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. பார்ப்போம் இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மத்திய கிழக்குல நடக்க போகிறது, அந்த நம்பிக்கைக்கு ஏற்றபடி எந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி மத்திய கிழக்கின் வரலாறு திரும்ப போகிறது, அரசியல் நிர்ணயம் ஆக போகிறது அப்படின்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாக்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. நாம அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி நேயர்களே.